விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்க உள்ளது என்பது குறித்து ஹிண்ட் கொடுத்துள்ளார் தாவேகாவின் முக்கிய லீடர் ஒருவர். இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து பணியாற்றி வரும் நிலையில் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க போகிறதா, தனித்து போட்டியிட போகிறதா என்ற எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. திமுக அரசியல் எதிரி என்றும் பாஜக கொள்கை எதிரி என்றும் கூறிய விஜய் தொடக்கத்தில் திமுக கூட்டணி கட்சிகளை வளைக்க காய்களை நகர்த்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் விஜயின் பிளான் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றாலும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பது போல ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருந்து விலகி தாவேகாவில் ஐக்கியமானது விஜய்க்கு ஆறுதலாக இருந்ததாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்தனர். ஆனாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் அது தங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிவிடுமோ என்று விஜய் கருதுகிறாராம். அதனால் கூட்டணி கட்சிகளை கொண்டுவர தன்னுடைய படைத்தளபதியான ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோரிடம் யோசனை கேட்டாராம். அவர்களோ ஆளுக்கு ஒரு சஜஷனை சொல்ல உச்சகட்ட கன்ஃபியூஷனில் விஜய் இருப்பதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும், பாஜகவை விட்டு வந்தால் அதிமுகவிடம் சரிபாதி தொகுதிகள் என்பதோடு சுழற்சி முறையில் முதல்வர் பதவி என்ற பேரத்தை நடத்தி வழிக்கு கொண்டு வரலாம் என்ற ஐடியாவையும் கொடுத்துள்ளாராம். ஆனால் ஜான் ஆரோக்கியசாமியோ யாருடனும் கூட்டணி வைக்க வேண்டாம், யார் தலைமையிலும் கூட்டணியை அமைக்க வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். இவர்கள் இருவரும் இப்படி இரண்டு விதமாக கருத்து தெரிவிக்க, அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து கணிசமான தொகுதிகளை பெற்றுக் கொள்வோம் என்று ஆதவ் அர்ஜுனா கூறியதால் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதாக தீர்க்கமாக முடிவெடுத்துள்ளாராம் விஜய். இவர்களின் கருத்து மட்டுமல்ல, தேர்தல் களமும் அதனையே உணர்த்துகிறதாம். காரணம், திமுகவிடம் பலமான கூட்டணி இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி வைத்து மெகா போட்டியை கொடுக்க தயாராகிவிட்டது. இப்போது களமே வேறாக இருக்கும் நிலையில் தனக்கு சப்போர்ட் இருந்தால்தான் மரியாதை. ஆனால் அரசியல் எதிரி என்பதால் திமுகவுடன் கூட்டணி வைக்க முடியாது, கொள்கை எதிரி என்பதால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க முடியாது. எனவே அதிமுக தான் ஒரே ஆப்ஷன் என்பதால் புதிய பிளானை தீட்டி வருகிறாராம் விஜய். அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை எப்படியாவது உடைத்து கூட்டணிக்குள் இழுக்கும் முயற்சியில் தன்னுடைய தளபதிகளை இறக்கி உள்ளாராம் தாவேகா தலைவர் விஜய். இதனால் எம்ஜிஆர் மாளிகையிடம் பனையூர் பாய்ஸ் ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதனை வெளிப்படுத்தும் விதமாக தாவேகா துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் ஒரு முக்கிய ஹிண்டை கொடுத்துள்ளார் என்கின்றனர் விவரமறிந்தவர்கள். வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த CTR நிர்மல்குமாரிடம் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், கூட்டணி தொடர்பாக எங்கள் தலைவர் முடிவு செய்வார் என்றும், எங்கள் கொள்கை எதிரிகள் யார் என்பதை முன்பே தெளிவாக சொல்லிவிட்டோம். கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய காலம் இன்னும் நிறைய இருக்கிறது. தேவையான நேரத்தில் எங்கள் தலைவர் அறிவிப்பார். தாவேகா மாநாட்டிலேயே கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் என தாவேகா தலைவர் விஜய் தெளிவாக அறிவித்து விட்டார். அவர்களுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம், பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பது 100% உறுதி, அதில் மாற்றமே இல்லை என தெரிவித்துள்ளார். திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்ன நிர்மல்குமார், அதிமுக குறித்து எதுவும் பேசவில்லை என்பதால் அதிமுக தாவேகா கூட்டணி விரைவில் உருவாக வாய்ப்புகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கடைசி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதோடு
எடப்பாடியார் அண்மையில் திருப்பதிக்கு சென்று வந்தது இதற்காகத்தானோ என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனவே அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.